அண்மை செய்தி. விஜய் கரூர் செல்ல வாய்ப்பில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போதைய சூழலில் விஜய் கரூர் செல்ல வாய்ப்பில்லை என்ற தகவல் தாவேக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இன்றோ அல்லது வேறு நாட்களோ விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திப்பார் என்று சொல்லப்பட்டது. என்ன காரணத்தினால் விஜய் தற்போது செல்லவில்லை? விவரங்கள் வழங்கலாம். தர்ஷினி, இந்த பாதிக்கப்பட்ட கரூர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள் 40க்கும் மேற்பட்டோர் இந்த துயர சம்பவத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த வீடுகளுக்கு துக்கம் விசாரிப்பதற்காகவும் அந்த நிவாரண உதவித்தொகை வழங்குவதற்காகவும் விஜய் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் காரணமாக விஜய் அவர்களது வீடுகளுக்கு செல்வதில் சிக்கல் இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே விஜய் செல்ல மாட்டார் என்றும் விரைவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் செல்வார்கள் என்றும் தகவல் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கின் போதே தங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட 40 குடும்பங்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவும், அவர்களது குடும்பத்தாருக்கு தேவையான அந்த நிவாரண உதவி உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுப்பதற்காகவும் அவர்கள் நேரில் செல்ல நீதிமன்றத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அதே போல அந்த நிர்வாகிகள் செல்லும் போது உள்ளூர்காரர்களாலோ அல்லது மற்ற கட்சியினராலோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக உரிய காவல்துறை ஏற்பாடு வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கேட்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே நீதிமன்றம் இசைவு தெரிவித்தால் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் விரைவில் 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது இன்றோ அல்லது நாளையோ அவர்கள் நேரில் செல்ல இருக்கிறார்கள்.